ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மதுரவாயில் நொளம்பூர் தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னையில் பாயக்கூடிய 3 ஆறுகளில் ஒன்று கூவமாறு. இந்த ஆறு கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் சென்னை மற்றும் சென்னை புறநகரை சுற்றி ஓடுகிறது. புறநகரில் 40 கிலோமீட்டரும் அதே போல சென்னை நகருக்குள் 18 கிலோமீட்டரும் இந்த நதி என்பது ஓடுகிறது. தற்போது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நேரடியாக கூவமாற்றில் வரக்கூடிய அந்த மழை தண்ணீர் கடலில் கலப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல முகத்துவார பகுதிகளில் குறிப்பாக முகத்துவார பகுதியில் தண்ணீர் நேரடியாக கடலுக்கு செல்வதற்கான வழிவகைகளையும் செய்யக்கூடிய பணியில் ஏற்கனவே தொடர்ந்து அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூவமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினால் மதுரவாயலில் இருந்து நொளம்பூர் செல்லக்கூடிய தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக மதுரவாயலிலிருந்து நொளம்பூர் செல்லக்கூடிய வாகன போட்டிகள் அந்த தரைப்பாலம் வழியாகத்தான் அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள். தற்போது இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக தரைப்பாலம் முழுவதும் மூழ்கி இருக்கிறது. இதில் ஆபத்தான பயணத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த தண்ணீரிலேயே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த ஆபத்தான பயணத்தில் தான் பொதுமக்கள் வாகனங்களை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக காவல்துறையினர் இந்த ஆபத்தான பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தண்ணீர் செல்லக்கூடிய வகையில் வாகனங்கள் செல்வதால் பெரும் ஆபத்து ஏற்பட இருக்கிறது. எனவே அதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.